ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு தமிழன் ஹெல்த்தி ஃபுட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற ஒரு ரசம் தாங்க. மூலிகை ரசம் வைக்க போகிறேன். தூதுவளை, ஓமவல்லி இலை, வெற்றிலை வச்சு ஒரு சிம்பிளான ரசம். ஆனால் இதை சாப்பிட்டா உடம்பு வலியிலேருந்து, நெஞ்சு சளியிலேருந்து, காய்ச்சல்லேருந்து அனைத்தும் பறந்து போயிடுங்க. இந்த வறட்டு இருமலில் படுற பாடு இருக்கு, அதுலேருந்து ஐயோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். தரமான ஒரு ரசம்னு சொல்லலாம். சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாதுங்க. ஒரு 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரசம் கொடுக்கக்கூடாது. மற்றவங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம். வாங்க என்னென்ன தேவைன்னு பார்க்குறேன். தூதுவளைங்க. மெயினாக தூதுவளைக்கு ஒரு முக்கிய பயன் என்னென்னா, இந்த தொண்டை வலியும் நெஞ்சு சளியும் எடுத்துருங்க. ஆஸ்மா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மழைக்காலம் ரொம்ப ஒரு எமனாட்டங்க. அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நார்மல் பர்சன் கூட, பெரியவங்களுக்கு கூட நைட்டில் வறட்டு இருமலில் நச்சு நச்சுன்னு இருமிகிட்டே கிடப்பாங்க. இப்போ வந்து நான் வெற்றிலையும் எடுத்திருக்கேன். வெற்றிலை, தூதுவளை, அடுத்தது ஓமவல்லி, இது 3 எடுத்திருக்கேன். ஓமவல்லியெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் சளிக்கு மட்டும் கிடையாதுங்க. இது வந்து வாய்வு பிரச்சனைக்கு, நல்ல நோய் எதிர்ப்பு சக்திங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் ஓமவல்லியிலலாம் அவ்வளோ இருக்குதுங்க. சளிக்கு அவ்வளோ நல்லது. நல்ல ஒரு எனர்ஜி, உடம்பு வலி போகும், நெஞ்சு சளி போகும். அதனால் நான் தூதுவளை, ஓமவல்லி, வெற்றிலை, தக்காளி, புளி இதை எடுத்துருக்கேங்க. இதில் 3ல் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்குதுனாலும் அந்த ஒரு இலையை வச்சு ரசம் செஞ்சாலும் கண்டிப்பாக சளிக்கு ஒரு நல்ல நிவாரணமாக இருக்கும். நான் நிறைய இலைகள் எடுத்திருக்கேங்க. நான் இதை வந்து ஒரு 10-15 பேர்த்துக்கு ரசம் வைக்கிறேன். நீங்கள் ஒரு 4-5 பேருக்கு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா எல்லா இலையிலையும் 3 இலை எடுத்துக்கோங்க. அதுவே போதுமான அளவாக இருக்கும். இலைகள் எல்லாமே ரொம்ப காட்டமானதுனால நான் கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கட்டி கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு தொலியோடு எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, சோம்பு, ஜீரகம், 2 சின்ன வெங்காயங்க, 4 தக்காளி, கொஞ்சம் புளியும் எடுத்து வச்சுருக்கேன். புளி பார்த்திங்கன்னா நல்ல பழைய புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி கரைக்கிறதெல்லாம் இல்லை. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு ஜஸ்ட்டு ரசம் எப்படி தாளிப்போங்க அவ்வளோதாங்க. நல்லா கொதிய விடக்கூடாது இந்த ரசம். யூஸ்வலாக ரசம் எப்படி முட்டு கொதி வந்தோடனே எடுப்போம், அதே மாதிரி தான். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, வரமிளகாய், பெருங்காயம் இது மட்டும் போட்டால் போதுங்க தாளிப்புக்கு. ஏன்னா நம்ம இதில் போட்டு அரைச்சோம்ல, இதை போட்டு லைட்டாக வணக்கி விடணும். அதாவது ரொம்ப வதக்கவும் கூடாது, ரொம்ப கொதிக்க விடவும் கூடாது. இது வந்து ஜஸ்ட்டு சூடாகணும். இப்போ ஓமவல்லி இலையெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இலையை பறித்து லேசாக அப்படியே வாட்டிட்டு அதை புழிஞ்சி அந்த சாறை எடுத்து தேனில் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன் எதுக்காக அப்படி கொடுக்குறாங்கன்னா, பச்சையாக கொடுத்தா அது ரொம்ப காட்டமாக இருக்கும். இந்த மூலிகைகள்லாம் வந்து சாப்பிட்றதுல ஒரு பக்குவம் வேணும். அந்த காட்டத்தோடு சாப்பிட்டோம்னா ரொம்ப அப்படியே தொண்டையெல்லாம் புண்ணாயிருங்க. அதுக்காக தான் இது எல்லாத்தையும் அரைச்சி நம்ம லைட்டாக ஒரு வணக்குறது. இதை வதக்கும் போதும் அந்த கருப்பட்டி சேர்க்கும் போதும் இதோட காட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். எங்கள் வீட்டில் சின்ன பசங்களே இல்லை, பெரியவங்க தான் சாப்பிட்றோம். அதனால நல்லா மிளகெல்லாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரம் சாரமாகவே சாப்பிட ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நல்ல சளி எங்கள் வீட்டுக்காருக்கு இதை வச்சு கொடுத்ததான் குப்புன்னு ஒரு வேர்வை வேர்த்தது. நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும். காய்ச்சல் இருந்தாலும் போயிடும், உடம்பு வலி இருந்தாலும் போயிடும். இந்த நெஞ்சு சளி, வறட்டு இருமல் இது எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு நிவாரணங்க. நீங்கள் நான் சொல்கிறதில் நம்பிக்கை இல்லைன்னா வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் புரியும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ வந்து இந்த ரசத்துக்கு நம்ம உப்பு, மஞ்சத்தூள், இந்த அரைச்சது எல்லாத்தையும் போட்டாச்சு. லைட்டாக முட்டு கொதி வரணுங்க. அதாவது கொதி நிலை கிடையாது, ஓரளவுக்கு அந்த ஒரு ரசம் எப்போதும் எப்படி ஒரு கொதிநிலை வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணணும். லாஸ்ட்டாக நம்ம வந்து இதுக்கு நான் இந்த மூலிகையோட ஃப்ளேவர் தான் டாமினேட் பண்ணணும்னு கொத்தமல்லி இலை சேர்க்கலை. கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கடைசியாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்தா போதும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இந்த மூலிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா சைடு எஃபெக்டெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் 4 பேர் தான் இருக்கிறீங்கன்னா இலைகளோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த 3 இலையும் சேர்த்து தான் ரசம் வைக்கணுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஓமவல்லி இலை மட்டும்தான் இருக்குன்னா அதில் வைங்க. அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்வு தொல்லையில் இருந்தோம், ஜீரண சக்திக்கு, சளிக்கு, நெஞ்செரிச்சலுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் உதவும். அதே மாதிரி தான் வெற்றிலையும் ஜீரண சக்தி, சளிக்கு உதவும். தூதுவளையும் அப்படி தான், தொண்டை வலி, வறட்டு இருமல், இதில் ஏதோ ஒரு இலை இருந்தாலும் கண்டிப்பாக ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். மழைக்காலங்களில் கவனமாக இருங்க. எல்லா ஊர்லேயும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, நோம்பிகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. பர்ச்சேஸ் அது இதுன்னு வெளியில் அலையாமல் இருங்க. நான் கொஞ்ச நாளாக வீடியோ கொடுக்க முடியலை, ரியலி சாரிங்க. இனி தொடர்ந்து வீடியோ தர்றேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்கள் ஆதரவை எப்போதும் கொடுங்க.